அவற்றின் பொருள், நோக்கம் மற்றும் தொடர்பு. சமூகத்தின் அடிப்படை மற்றும் கலாச்சார மானுடவியல். முதல்ல நம்ம மானுடவியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை இங்கிலீஷ்ல ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆந்த்ரோபாலஜி என்பது கிரேக்க மொழிச்சொல். ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா ஹியூமன், லாஜியா அப்படின்னா ஸ்டடி. அப்ப ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல். மானுடவியல் அப்படின்னா மனித இனம் பற்றி ஆராய்ந்து அறிதல், அதுதான் ஆந்த்ரோபாலஜி. அடுத்து நம்ம ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து சமூகம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு அம்மா அப்பா, அடுத்து உடன்பிறப்புகள், உறவினர்கள், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. இந்த உறவினர் தான் முதல்ல உள்ள உறவினர்கள். இது ஒரு சிறிய குழு. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம், ஒரு ஜாதி இன மக்கள், ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், அது ஒரு பெரிய குழு. இந்த மாதிரி உறவு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அப்ப இந்த நெட்வொர்க் எல்லாம் சேர்ந்த ஒண்ணுதான் நம்ம சமூகம்னு சொல்றோம். இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட மதம் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ளும். அதுதான் சமூகத்தினுடைய அடையாளம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம சமூகம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்ப அந்த சமூகத்துல அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள், சில அடுக்குமுறைகள் உள்ளன. இப்ப அந்த அடுக்குமுறைகள்ல இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றால் இந்திய சமூகம், கிறிஸ்தவர்களை சேர்ந்தவர்கள் என்றால் கிறிஸ்தவ சமூகம், முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் முஸ்லிம் சமூகம், இந்த மாதிரி பல்வேறு அடுக்குமுறைகள் உள்ளன. இவர்களுக்கென்று சில அடையாளமும் உள்ளது. இதுதான் சமூகம். அது பல்வேறு குழுக்கள் அடங்கியது சமூகம். அடுத்தபடியாக கலாச்சாரம். கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யறவங்க, அந்த குறிப்பிட்ட இன மக்கள், அதுதான் நம்ம கலாச்சாரம்னு சொல்றோம். அப்ப அந்த கலாச்சாரத்துல மக்கள் ஆரம்ப காலகட்டத்துல அவர்கள் பின்பற்றிய தோற்றம், மக்களுடைய தோற்றம், வளர்ச்சி, அவர்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், குடும்பம், குடியேற்றம், பரிமாற்றம், இது எல்லாம் செயல்முறை கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஒரு சமூகம் அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சமூகம் தேவை. அப்ப சமூகத்தில் உள்ளவர்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றனர். ஆகையினால இந்த சமூகமும் கலாச்சாரமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது. அப்ப இந்த மானுடவியலில் முக்கியமானது சமூகமும் கலாச்சாரமும், இவை இணைந்து செயல்படுகின்றன. அடுத்தபடியாக சமூக மானுடவியல் அப்படின்னா என்ன, கலாச்சார மானுடவியல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப சமூக மானுடவியல் அப்படின்னா சமூக உறவுகளான குடும்பம், உறவு முறை, அரசியல் நிறுவனம் மற்றும் பொருளாதார நிறுவனம், இவை அனைத்தும் உள்ளடக்கியதான் சமூக மானுடவியல். அந்த மானுடவியல்னா மனிதனுடைய தோற்றம், வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி நம்ம விளக்கி சொல்றதா மானுடவியல்னு சொன்னோம்ல. இப்ப இந்த சமூக மானுடவியல்ல அந்த குடும்பம் எவ்வாறு வாழ்கிறது, எந்த உறவினரோடு அவர்கள் வாழ்கின்றனர், அவர்களை பாதுகாத்துக் கொள்வது எந்த அரசியல் நிறுவனம், அவருடைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் நிறுவுவது பொருளாதார நிறுவனம், இவ்வாறு சமூகத்தில் உள்ள அனைவரை பற்றியும் கூறுவதுதான் சமூக மானுடவியல். அடுத்தபடியாக கலாச்சார மானுடவியல். இந்த கலாச்சார மானுடவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள், அமைப்புகள், முன்னேற்றத்திற்குண்டான ஏற்பாடுகள், செயல்முறைகள், வழிகாட்டும் கோட்பாடுகள்
ஆகியவை இந்த கலாச்சார மானுடவியல் என்று அழைக்கப்படுகிறது. சமூக மானுடவியல் முதலில் உருவானது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய கண்டத்தில். அதே சமயம் கலாச்சார மானுடவியல் முதலில் உருவான இடம் அமெரிக்கா. இந்த கலாச்சார மானுடவியல், சமூக மானுடவியல், இது ரெண்டையும் இதனுடைய வரலாறு. அதற்கு முன்னாடி இந்த கலாச்சார மானுடவியல், அதை பற்றி சில எடுத்துக்காட்டு. அமெரிக்க புரட்சியை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அமெரிக்க புரட்சியில அமெரிக்க புரட்சிக்கும் பிரெஞ்சு புரட்சிக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இரண்டுமே சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சி கிடையாது. தனி மனிதனுடைய மேம்பாட்டை, தனி மனிதனுடைய ஆட்சியை எதிர்த்து தொடரப்பட்டவைதான் இந்த அமெரிக்க புரட்சியும் பிரெஞ்சு புரட்சியும். இப்பொழுது இந்த சமூக கலாச்சார மானுடவியல் எவ்வாறு தோன்றியது, அதனுடைய வளர்ச்சி என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதை பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி சமூக அமைப்பு சார்ந்தது அல்ல, தனி மனித நடவடிக்கையால் ஏற்பட்டது. பிரெஞ்சு புரட்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப பிரெஞ்சு மக்களுக்கு இந்த மூன்றும் கிடைக்கல. இந்த மூன்றிற்காகவும் அவர்கள் லூயி 16 பிரெஞ்சு மன்னருடைய ஆட்சியை எதிர்த்து போராடிய புரட்சி தான் இந்த பிரெஞ்சு புரட்சி. ஆகையால் இந்த புரட்சி தனி மனித நடவடிக்கையால் ஏற்பட்ட புரட்சி. அடுத்தபடியாக அமெரிக்க புரட்சி. அமெரிக்காவில் காலனி ஆதிக்கத்தில் அவர்கள் அமெரிக்காவில் குடியேறியவுடன் அங்கு உள்ள மக்கள் சிதறடிக்கப்பட்டனர், நசுக்கப்பட்டனர். ஆகையால் அமெரிக்காவில் உள்ள மக்கள் தன்னுடைய தாயகமான ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களுடைய வரிச்சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையால் அந்த புரட்சியை ஏற்படுத்தினர். ஆகையால் இந்த இரண்டு புரட்சிகளும் சமூக புரட்சி அன்று. இவை இரண்டுமே தனி மனித நடவடிக்கையால் ஏற்பட்ட புரட்சி. அடுத்தபடியாக சமூக பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் சிந்தனை அடிப்படையில் உணர ஆரம்பித்தனர். எவ்வாறு சிந்தனை அடிப்படையில் உணர ஆரம்பித்தனர் என்றால், பிரெஞ்சு புரட்சியினுடைய குறிக்கோள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அமெரிக்க புரட்சி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வரி விதிக்க கூடாது என்று போராடினர். இந்த இரண்டு புரட்சியின் காரணமாக மக்கள் சிந்தனையின் அடிப்படையில் உணர ஆரம்பித்தனர். அடுத்தபடியாக சமூக கலாச்சார மானுடவியல் வளர்ச்சி. இந்த சமூக கலாச்சார மானுடவியல் வளர்ச்சி டார்வின் சரியான நேரத்தில் பைபிளில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்களை அசைத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான கருத்தை முன்வைத்தார். மானுடவியல் வளர்ச்சி காலத்தில் ஐரோப்பாவில் காலனி ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது. இந்த மானுடவியல் வளர்ச்சி முக்கியமானது இந்த காலனி ஆதிக்கம். இந்த காலனி ஆதிக்கத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வியாபார ஸ்தலத்திற்காக இந்தியாவிற்கு வந்தபோது இந்தியாவில் உள்ள பழக்க வழக்கங்களை மதித்தனர், போற்றினர். ஆனால் குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்திய கலாச்சாரத்தை அவர்கள் அவமதித்தனர், புறக்கணித்தனர். மேலும் பழைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தினர். மக்கள் அறிவொளி இயக்க காலத்தில் பல்வேறு புதிய கருத்துக்களை பின்பற்ற ஆரம்பித்தனர்.
அறிவொளி இயக்க காலம் மலர ஆரம்பித்தது. பிரெஞ்சு புரட்சியும் அமெரிக்க புரட்சியும் ஏற்பட்டதால் உருவான சிந்தனைகள் அந்த நாட்டு மக்களை நாகரிக மக்களாக உலகிற்கு காட்டியது. அதே சமயத்தில் ஆணாதிக்கம் அதிகமாக இருந்ததால் அவர்கள் நாகரிகத்தின் மேலோங்கி நின்றதாக கருதினர். சமூக கலாச்சார மானுடவியலின் தொடர்பு மற்றும் மானுடவியலின் கிளைகள். சமூகம்னா என்னன்னு பார்த்தோம், கலாச்சாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சமூக மானுடவியல், அடுத்து கலாச்சார மானுடவியல். இப்பொழுது சமூக கலாச்சார மானுடவியல் மற்ற கிளைகளுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மானுடவியல் சமூகவியலுடன் தொடர்பு கொண்டுள்ளது, வரலாற்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது, பொருளாதாரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது, அரசியலுடன் தொடர்பு கொண்டுள்ளது, வணிக மேலாண்மையுடன் தொடர்பு கொண்டுள்ளது, மொழியியலுடன் தொடர்பு கொண்டுள்ளது, உயிரியலுடன் தொடர்பு கொண்டுள்ளது, மக்கள் தொகையுடன் தொடர்பு கொண்டுள்ளது, கலாச்சாரத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. இவ்வாறு மானுடவியல் பல்வேறு கிளைகளுடன் அது தொடர்பு கொண்டுள்ளது. அதில் முக்கியமாக ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமூகவியலுடன் தொடர்பு. இப்ப சமூகம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சமூகத்தில் மக்கள் அவர்களுடைய குடும்பம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மதம், இனம் ஆகியவற்றை அடங்கியது. இந்த சமூகம் மானுடவியலுடன் தொடர்புடையதாக இணைந்து செயல்படுகிறது. ஏனென்றால் இந்த மானுடவியல் ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்தை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றியும் அலசி ஆராய்ந்து அவற்றை தொகுப்பதில் முக்கியமாக திகழ்கின்றனர். இந்த சமூகவியல் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மானுடவியலாளர்கள் அரசாங்க நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக மக்களுடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய வாழ்க்கை முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்கின்றனர். ஆகையால் சமூகவியலும் மானுடவியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தங்களுடைய ஆய்வை செய்கின்றன. இரண்டு பகுதிகளும் ஒன்று போல் செயல்படுவதால் தான் மானுடவியலாளர்களால் தங்களுடைய ஆய்வை திறம்பட செய்ய முடிகிறது. அடுத்தபடியாக வரலாற்றுடன் தொடர்பு. வரலாற்றுடன் எவ்வாறு மானுடவியல் தொடர்பு உள்ளது என்று பார்த்தோம் என்றால், வரலாறும் மானுடவியலும் ஒன்றோடொன்று மிகவும் இணைந்து செயல்படுகிறது. ஏனென்றால் வரலாற்றாளர்கள் எழுதப்பட்ட கிடைத்த சான்றுகளை வைத்து வரலாற்றை எழுதுகின்றனர். ஆனால் தொல்லியலாளர்கள் எழுதப்படாத கிடைத்த தொல்லியல் சான்றுகளை வைத்து அதை ஆதாரமாக வைத்து வரலாற்றை எழுதுகின்றனர். ஆகையால் இந்த தொல்லியலாளர்கள் வரலாற்று மானுடவியலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த தொல்லியலாளர்கள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்த பொருட்களை வைத்து மக்களுடைய வாழ்க்கை முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்கின்றனர். அங்கு கிடைத்த ஆயுதங்களை வைத்து அவர்கள் தொழில்நுட்பம் பற்றி தெரிந்து கொள்கின்றனர். அடுத்தபடியாக அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு பானை ஓடுகள், பாசி மணிகள் ஆகியவற்றை வைத்து அவர்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்கின்றனர். இவ்வாறு அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி கிட்டத்தட்ட 5000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்களின் வாழ்க்கையை பற்றி கூட இந்த வரலாற்று மானுடவியலாளர்கள் நமக்கு ஆய்வை சமர்ப்பிக்கின்றனர். இதன் மூலம்
அந்த காலகட்டத்தில் மக்கள் வாழ்ந்த முறை, அவர்கள் பின்பற்றிய முறைகள், அது தற்காலத்திற்கு எவ்வாறு பயனுள்ளதாக அமைகிறது என்பதை பற்றியும் இந்த மானுடவியலாளர்கள் நமக்கு கட்டுரையாக சமர்ப்பிக்கின்றனர். இவ்வாறு வரலாற்றுடன் இந்த மானுடவியல் தொடர்பு கொண்டுள்ளது. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் மனித வரலாற்றை பற்றி நாம் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக பொருளாதாரத்துடன் தொடர்பு. பொருளாதாரம் என்றால் ஒரு பொருளுடைய உற்பத்தி, நுகர்வு, பரிமாற்றம் ஆகியவை அடங்கியது பொருளாதாரம். இந்த பொருளாதார மானுடவியல் அவர்கள் மக்களினுடைய உற்பத்தி எவ்வாறு உற்பத்தி செய்தனர், எதையெல்லாம் உற்பத்தி செய்தனர், எதை ஏற்றுமதி பண்ணினார்கள், எதை இறக்குமதி பண்ணினார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றனர். இவ்வாறு பொருளாதாரமும் மானுடவியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் நாம் மக்களுடைய ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக அரசியலுடன் தொடர்பு. அரசியலும் மானுடவியலும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாக இருப்பதால் தான் அரசியலை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. முன் உள்ள காலகட்டத்தில் எவ்வாறு அரசியல் செயல்பட்டது, அரசியல் சட்டங்கள் என்ன, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தனர், அதை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் இந்த அரசியலின் மூலமாக மானுடவியலாளர்கள் தெரிந்து கொண்டு அதை பற்றி தெளிவாக கருத்துக்கள் விளக்கியுள்ளனர். தற்காலத்தில் அரசியல் வாழ்க்கை மென்மேலும் முன்னேறி பல்வேறு காலநிலை கடந்து மக்களுக்கு சில திட்டங்களை செயல்படுத்துகின்றனர். அந்த திட்டங்களின் மூலமாக மக்களின் முன்னேற்றம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இந்த பொருளாதார முன்னேற்றம், அரசாங்கத்தின் செயல்பாடு, சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை பற்றியும் தெளிவாக ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த பொருளாதாரத்துறை மிகவும் உறுதுணையாக அமைகிறது. ஆகையால் பொருளாதாரமும் இந்த மானுடவியலும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. அடுத்தபடியாக வணிக மேலாண்மை அறிவியலுடன் தொடர்பு. வணிக மேலாண்மை ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை எந்த இடத்துல சூழ்நிலையில பிறக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆளுமை திறன் இருக்கும். மேலாண்மை என்பது ஆளுமை திறன். அப்ப அந்த குழந்தை பிறந்த சூழ்நிலையை பொறுத்து அதனுடைய ஆளுமை திறன் இருக்கும். அப்ப இந்த ஆளுமை திறனின் மூலமாக அந்த குழந்தை சுற்றுப்புற சூழலுக்கும் தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும். இப்ப இந்த வணிக மேலாண்மை அறிவியல் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பற்றி தெரிந்து கொள்ள இது உதவுகிறது. இந்த வணிக மேலாண்மை அதிக தொழில்நுட்ப வளர்ச்சியை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மக்களை பல்வேறு காலகட்டத்திற்கு முன்னேற்பாடாக அழைத்து செல்கிறது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனிதனை முன்னேறி சென்றாலும் அறிவியல் முன்னோக்கி நிற்கிறது, மனிதன் பின்னோக்கி நிற்கும் என்ற சூழ்நிலை. ஆகையால் இதை மாற்றி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனுடைய ஏற்ற தாழ்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இந்த வணிக மேலாண்மை அறிவியல் உதவி செய்கிறது. இந்த மானுடவியல் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதனுடைய முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் அவர்களுடைய திறன் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அவர்களுக்குள்ள வேலை வாய்ப்பு சரியாக நிர்ணயிக்கப்படுகிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து சொல்ல முடிகிறது. இந்த வணிக வேளாண்மை அறிவியலுடன் மானுடவியல் தொடர்பு கொண்டுள்ளதால் மட்டுமே இந்த மேலாண்மையை பற்றி
நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக உயிரியலுடன் தொடர்பு. இப்ப உயிரியல்னா நம்ம பாட்னி, ஜுவாலஜி இது ரெண்டும் சேர்ந்துதான் உயிரியல்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமூகத்துல சமூகவியலும் மானுடவியலும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. இந்த உயிரியலில் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி மற்றும் பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுடைய முன்னேற்றம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவற்றை இந்த மானுடவியல் உயிரியலுடன் தொடர்பு கொண்டதன் மூலமாக தெளிவாக புரிய வைக்க முடியும். அடுத்தபடியாக மொழியியலுடன் தொடர்பு. மொழி மிக முக்கியமான ஒன்று. ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருப்பது மொழி. பல்வேறு உயிரினங்களிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்வதற்கும் இந்த மொழி பயன்படுகிறது. இந்த மொழியின் மூலமாகத்தான் மனிதன் பல உயிரினங்களிலிருந்து மாறுபட்டு காணப்படுகிறான். இந்த மொழி ஒரு இடங்களிலும் பல்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த மொழி பேசக்கூடிய மக்களால் மட்டுமே அந்த மொழியை பற்றிய புரிதல், உணர்வு, அது எந்த கருத்தை உணர்த்துகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த மானுடவியலாளர்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம் மற்றும் செயல்முறைகள் ஆகியவற்றை இந்த மொழி தெரிந்தால் மட்டுமே அவர்கள் தெளிவாக கூற முடியும். ஆகையால் இந்த மானுடவியலாளர்கள் பல்வேறு மொழியியலாளர்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றின் மூலமாக மக்களுடைய பழக்க வழக்கங்கள், செயல்முறைகள், அவர்களுடைய பொருளாதாரம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் இந்த மொழியியலாளர்களுடன் மானுடவியலும் தொடர்பு கொண்டால்தான் தங்களுடைய ஆய்வை தெளிவாக செய்ய முடியும். தத்துவத்துடன் தொடர்பு. தத்துவமும் மானுடவியலும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படக்கூடிய ஒன்று. இரண்டுக்கும் வேறுபாடு மிக சிறியவையாகவே உள்ளது. ஏனென்றால் மதத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக பேசும்போது, இந்த மதத்தை பற்றி பேசும் பொழுது இந்த மானுடவியலாளர்களும் இந்த தத்துவ ஞானிகளும் மதத்தை அடிப்படையாக கொள்கின்றனர். தத்துவம் மானுடவியலாளர்களுக்கு மிகவும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆயுதமாக அமைந்துள்ளது. ஆகையால் மானுடவியலாளர்களும் தத்துவ ஞானிகளும் ஒன்றோடொன்று இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வதன் மூலமாக மனிதனை பற்றிய எண்ணங்கள் தெளிவாக புரிகிறது. அடுத்தபடியாக மக்கள் தொகையுடன் தொடர்பு. மக்கள் தொகை என்றால் புள்ளியியல் விவரங்கள். மக்களுடைய இறப்பு, அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு இருந்தனர், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய இடம்பெயர்தல் ஆகிய அனைத்தையும் கணக்கில் கொண்டு அந்த மானுடவியல் தங்களுடைய ஆராய்ச்சியை செய்கின்றனர். இந்த மக்கள் தொகையுடன் தொடர்பு மிக முக்கியமான ஒன்று. இவர்கள் அரசாங்க நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களின் மூலமாக பிறப்பின் எண்ணிக்கை, இறப்பின் எண்ணிக்கை, இடம்பெயர்தலின் எண்ணிக்கை ஆகியவற்றை தெரிந்து கொண்டு அவர்கள் இடம்பெயர்ந்த இடம், அங்கு அவர்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், மொழிகள், கலாச்சாரங்கள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை நமக்கு அறிவிக்கின்றனர். ஆகையால் இந்த மக்கள் தொகையும் மானுடவியலும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்பட்டால்தான் மக்களை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கும். ஆகையால் இந்த மக்கள் தொகை மானுடவியலுடன்
மிக அருகில் செயல்பட்டால் மட்டுமே நம்மால் தெளிவான அறிவை பெற முடியும். அடுத்தபடியாக கலாச்சாரம். கலாச்சாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழும்போது அவர்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், செயல்முறைகள் ஆகியவை கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு தலைமுறையின் மூலமாக தான் இன்னொரு தலைமுறைக்கு மாறும். இந்த கலாச்சாரம் மக்கள் ஒரு இடத்தில் நிலையாக வாழ்வதன் மூலம் பெறப்பட்டது. இயற்கையான பண்பு கிடையாது. ஒரு இடத்தில் அவர்கள் வாழும்போது அங்கு பின்பற்றக்கூடிய நடைமுறை, பழக்க வழக்கங்கள், செயல்முறைகள், பண்பாடு ஆகியவை கலாச்சாரத்தில் அடங்கும். இந்த கலாச்சார மானுடவியலாளர்கள் இந்த கலாச்சாரத்தை முதன்மை, இரண்டாம் நிலை என்று பிரிக்கின்றனர். முதல் நிலையில் குடும்பம், அவர்களுடைய உறவுகள் ஆகியவை அடங்கும். இரண்டாம் நிலையில் இந்த குடும்பம், உறவுகளை தவிர்த்து மக்களிடம் உள்ள பழக்க வழக்கங்கள், ஆர்ட், அவருடைய கலை நுட்பங்கள் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. இந்த மாதிரி கலாச்சாரம் மக்களோடு தொடர்புடைய ஒன்று என்பதால் இந்த கலாச்சார பழக்க வழக்கங்களை வைத்து மானுடவியலாளர்கள் அவர்களுடைய மக்களுடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த கலாச்சாரம் மட்டுமே ஒரு மனிதனை மற்றவர்களிலிருந்து தனிமைப்படுத்தி காண்பிக்கிறது. கலாச்சாரம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு வேறுபடும். ஒரு இடத்தில் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் ஆகியவை மற்றொரு இடத்தில் வேறு விதமாக செயல்படும். இவை அனைத்தையும் கலாச்சாரத்துடன் இணைந்து மானுடவியலாளர்கள் செயல்பட்டு அனைத்தையும் மக்களுடைய உண்மையான பழக்க வழக்கங்களை நமக்கு அறிவிக்கின்றனர். இவ்வாறு மானுடவியல் பல்வேறு துறைகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலமாகத்தான் மக்களுடைய வாழ்க்கை தரம், அவர்களுடைய பொருளாதார நிலைமை, அவர்களுடைய தத்துவம், அவருடைய கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வரலாற்று நோக்கில் நாம் இந்த மானுடவியலை பார்த்தோம் என்றால், வரலாறு இந்த மானுடவியலாளர்களுக்கு பெரும்பங்கு ஆற்றுகிறது. அதில் முக்கியமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் மூலமாக வரலாற்றுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. இந்த தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் மூலமாக வரலாற்றாளர்களும் சரி, மானுடவியலாளர்களும் சரி, தங்களுடைய ஆய்வை மிக தெளிவாக, உண்மையாக கிடைக்கும் பொருளை வைத்து தீர்மானிக்க முடிகிறது. இந்த மானுடவியல் மக்களின் பழங்கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கையை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறது. அடுத்தபடியாக இந்த சமுதாயம், சமூகம் இவை இரண்டும் மானுடவியலில் பெரும்பங்கு ஆற்றுகின்றன. சமூகம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் நிலையாக வாழ்ந்து சமுதாய பண்புகளை பின்பற்றுகின்றன. அந்த சமுதாய பண்புகள் காலம் காலமாக ஒரு ஜெனரேஷனிலிருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த பண்புகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அந்த பண்புகளை இந்த மானுடவியலாளர்கள் குறிப்பறிந்து அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்து குறிப்பிடும் பொழுதுதான் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின், அந்த குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் அனைவருக்கும் புரிய வருகிறது. இந்த அறிவொளி இயக்க காலத்தில் இந்த மானுடவியலாளர்களினுடைய பங்கு மிக முக்கியமானதாகிறது. ஏனென்றால் அறிவொளி இயக்க காலத்தில் மக்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டனர்.
சிந்திப்பதின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த மாற்றத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையும் நிலையும் மாறுகிறது. அந்த காலகட்டங்களில் மானுடவியலாளர்கள் அந்த மாற்றத்தினை புரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் மக்களின் நிலையை தெளிவாக புரிந்து அதை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வு பின்னாளில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஆதி காலம் முதல் நிகழ்காலம் வரை மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர், அவர்களுடைய பண்பாடு என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, பொருளாதார முறை என்ன என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மானுடவியலும் வரலாறும் பொருளாதாரமும் தத்துவமும் கலாச்சாரமும் மிகவும் மானுடவியலோடு தொடர்பு கொண்டு செயல்படுவதால் தான் இந்த ஆந்த்ரோபாலஜி என்ற படிப்பிற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டால்தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன குறைபாடுகள் உள்ளன, என்ன மாற்றங்கள் தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கும் சரி, நிறுவனத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி உதவியாக இருக்கும். இவ்வாறு சமூகமும் கலாச்சாரமும் மக்களுடைய வாழ்வியலில் பெரும்பங்கு ஆற்றுகின்றன. இந்த சமுதாயம் மட்டுமே ஒரு தனி மனிதனை தனிமைப்படுத்தி காட்டுகிறது. சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கென்று ஒரு தனி அடையாளம் உண்டு என்றால் அந்த சமுதாயத்தில் அவனுக்கென்று அடையாளம் ஏற்படுத்தி கொடுப்பது இந்த சமூகம். சமூகத்தின் ஒரு அங்கமாக ஒரு இடத்தில் மனிதன் வாழ்ந்தால் மட்டுமே சமுதாயம் அவனை அங்கீகரிக்கும். இந்த கலாச்சாரம், அதிலும் முக்கியமாக கலாச்சாரம் அதிக பங்காற்றுகிறது. இந்த கலாச்சாரத்தின் மூலமாக மட்டுமே ஆரம்பகால மனிதன் முதல் இன்றைய காலம் வரை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் கணிக்க முடிகிறது. அவர்களுடைய சோசியல் கண்டிஷன், எக்கனாமிக் கண்டிஷன், ரிலீஜியஸ் கண்டிஷன், இந்த மாதிரி அனைத்து நிலைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த மானுடவியல் பெரும் பங்கு ஆற்றுகிறது. அரசியல் சூழ்நிலை அதையும் எடுத்துக்கொண்டால் அந்த காலகட்டத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி புரிந்து கொண்டால்தான் இந்த காலகட்டத்திற்கு தகுந்தவாறு மக்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு திட்டங்களை மாற்றி அமைத்து மக்களை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு செயல்பட வேண்டிய திட்டங்கள் நாம் எடுத்து கூற முடியும். ஆகையால் இந்த மானுடவியல் மூலமாக பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் நிலைகளை குறிப்பிடுவதன் மூலமாக வரும் காலகட்டத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த பாடம் மிக முக்கியமான ஒன்றாக செயல்படுகிறது. அடுத்தபடியாக இந்த பல்வேறு காலகட்டங்களில் புரட்சிகள் நடைபெறுகின்றன. அந்த புரட்சிகள் மக்கள் ஒரு புரட்சியின் போதும் மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய உணர்வுகள், எதற்காக மக்கள் அந்த புரட்சிகளை ஏற்படுத்துகின்றனர், அந்த புரட்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த காலகட்ட மக்களினுடைய நிலைமையை தெளிவுபடுத்துவது இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான். அடுத்தபடியாக ஒரு இடத்தில் ஒரு புரட்சி நடந்தால் அடுத்த இடத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய ஆட்சியின் கீழ் தங்களுடைய நாட்டில் உள்ள ஆட்சியின் நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய நாட்டில் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனநிலைகள், மக்களுடைய மனநிலைகள், அவர்களுடைய புரட்சிக்கான காரணங்கள் ஆகியவற்றை மக்கள் புரிந்து கொண்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மானுடவியலாளர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றனர். இந்த ஆய்வு வரும் காலகட்டத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அடுத்தபடியாக வரலாற்றில் இந்த புரட்சிகளோடு மட்டுமன்றி பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன. சமுதாயத்தில் பழக்க வழக்கங்கள் மாறுகின்றன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனியான பழக்க வழக்கங்கள் உண்டு.
அவர்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் வேறு, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்காது. அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களின் மூலமாக அவருடைய நிலைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு முக்கிய காரணம் இந்த மானுடவியல் துறைதான். இதோடு மட்டுமன்றி இந்த வரலாற்றின் மூலமாக இந்த சமூகமும் கலாச்சாரமும் பெரும்பங்கு ஆற்றுகிறது. ஒரு மன்னருடைய காலகட்டத்திலும் மக்களுடைய கலாச்சாரங்கள் மாறுகின்றன. அரசருடைய ஆட்சி முறை மாறுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆட்சி முறையில் பின்பற்றக்கூடிய சில நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மக்களுடைய முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதை குறிப்பிடும் பொழுது அதன் மூலமாக மக்களுடைய முன்னேற்றம் நாம் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கிறது. இவ்வாறு மானுடவியல் பல்வேறு காலகட்டங்களில் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மனிதனுடைய மாற்றத்திற்கும் ஒரு காரணமாக அமைகிறது. இந்த கலாச்சாரமும் சமூகமும் ஒரு நெட்வொர்க் போல உள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் இடம்பெயர்ந்து செல்லும் பொழுது எந்த இடத்துல அவங்க போய் தங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலாச்சாரம் மாறுபடும். அப்ப கலாச்சாரம் மாறுபடும் போது அவர்கள் புதிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றனர். அந்த புதிய கலாச்சாரம் அவர்களுக்கு ஏற்றவாறு உள்ளதா, அவர்கள் எவ்வாறு பின்பற்றுகின்றனர், மக்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவில் உள்ள காலனி ஆதிக்கத்தை நாம் சொல்லலாம். அங்கு காலனி ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு அங்குள்ள மக்கள் தாங்கள் பின்பற்றிய சமூகம் அவர்கள் முழுமையுமாக மாற்றி புதிய இடத்திற்கு தகுந்தவாறு தங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்தனர். அங்கு சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவிற்கு வந்தனர். அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பின்பற்றினர். ஆனால் அதே சமயம் அங்கு உள்ள மக்கள், நேட்டிவ் பீப்புள், அவர்களுடைய கலாச்சாரம் சிதைக்கப்பட்டது. இதற்கு நம்மளுடைய இந்தியாவில் உள்ள கலாச்சாரத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம். நான் முன்பே கூறியவாறு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பொழுது அவர்கள் வியாபாரத்தில் ஆதாயம் தேடுவதற்காக இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தை போற்றினர், புகழ்ந்தனர். ஆனால் அவர்கள் இந்தியாவில் செட்டில் ஆனதுக்கு பிறகு குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் 1857 ஆண்டு புரட்சிக்கு பிறகு குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்ணப்பட்டது. அந்த குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே இந்திய மக்களுடைய கலாச்சாரம் நசுக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, இழிவுபடுத்தப்பட்டது. ஏனென்றால் அதற்கு முன்பு வரை இந்தியா கம்பெனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனால் குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா கம்பெனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை பாதுகாக்கும் பொறுப்பு நேரடியான மன்னராட்சிக்கு கீழ் வந்தது. The Queen take up the responsibility of taking the administration of India. அப்போ மக்களுடைய கலாச்சாரம் நசுக்கப்பட்டதால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுபோல மேற்கத்திய கலாச்சாரம் இங்கு திணிக்கப்பட்டது. மேற்கத்திய கலாச்சாரத்தின் மூலமாக புது வகையான கலாச்சாரம் மக்கள் பின்பற்ற ஆரம்பித்தனர். இதற்கு முக்கிய காரணம் இந்த காலனி ஆதிக்கம். இந்த காலனி ஆதிக்கத்தின் மூலமாக பல்வேறு மாற்றங்களும் நிகழ்ந்தது. இவ்வாறு ஒரு சமூகம் ஒரு இடத்திலிருந்து குடிபெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இவ்வாறு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் இந்த மானுடவியலாளர்கள் கண்காணித்து பல்வேறு கிளை அறிவியலுடன்
துணை கொண்டு அதை பதிவு செய்து ஆய்ந்து வருகின்றனர். நாம் கூறியவாறு வரலாறு எழுதப்பட்ட ஆவணங்களை வைத்து எழுதுகின்றனர். ஆனால் தொல்லியலாளர்கள் வரலாற்றின் மானுடவியலாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் 5000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுகின்றனர். மொழி தெரியாமல் இருந்தாலும் கிடைக்கப்பட்ட பொருட்களை வைத்து அவருடைய வாழ்க்கை முறைகளை கணிக்கின்றனர். இதோடு மட்டுமன்றி கார்பன் 14 மெத்தட், அடுத்து டேட்டிங் மெத்தட், இந்த முறைகளை பற்றி அவற்றினுடைய காலத்தையும் நிர்ணயம் செய்கின்றனர். இவ்வாறு மனிதனுடைய ஆரம்ப காலம் முதல் இன்று வரை உள்ள பல்வேறு சமூக கலாச்சார மாற்றங்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மானுடவியலாளர்களுடைய பங்கு மிகவும் போற்றுதலுக்குரியது. அவர்கள் மனிதனுடைய பழங்கால வாழ்க்கை மற்றும் இவ்வாறு வாழ்ந்தான், மனிதனுடைய தோற்றம், அவனுடைய வளர்ச்சி, அதை பற்றி மட்டும் கூறாமல் அவர்கள் காலத்திற்கு தகுந்தவாறு எவ்வாறு வாழ்கின்றனர், பிரச்சனைகள் வந்தால் அதை எவ்வாறு சமாளிக்கின்றனர், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவர்களால் முடிகிறதா என்பதை பற்றியும் தெளிவாக தங்களுடைய ஆய்வில் மேற்கொள்கின்றனர். வரலாற்றை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வது முக்கியமானதன்று. காலத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை பற்றியும் இந்த மானுடவியலாளர்கள் ஆய்வை மேற்கொள்கின்றனர். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம், அதை பற்றி மட்டும் யோசிக்காமல் உலக அளவில் உள்ள பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை பண்புகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்வதில் அக்கறை காட்டுகின்றனர். ஆகையால் இந்த மானுடவியல் தனியாக செயல்பட்டால் இந்த ஆய்வு பலனளிக்காது. ஆகையால் தான் இந்த மானுடவியல் பல்வேறு துறைகளான சமூகம், பொருளாதாரம், அரசியல், உயிரியல், மக்கள் தொகை, கலாச்சாரம் ஆகிய அனைத்துடன் இணைந்து செயல்படுவதன் மூலமாக ஒரு தெளிவான கருத்தை அவர்கள் பெற முடிகிறது. இந்த ஆந்த்ரோபாலஜி என்கின்ற மனித இனம் பற்றிய அறிவு புலப்படுவதற்கு, அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு மானுடவியலாளர்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்று. மனிதனுடைய ஆரம்பகால நிலையை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டால்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு, மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, மற்ற சமூகத்தோடு ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு உறுதுணையாக அமையும். ஆகையால் இந்த மானுடவியல் மிக முக்கியமான ஒரு பாடமாக இந்த சமுதாயத்தோடு கலாச்சாரத்தோடு தொடர்புடைய பாடமாக இருப்பதால் மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஏழாக இந்த மானுடவியல் செயல்படுகிறது. இந்த மானுடவியல் மக்களின் ஆரம்ப காலத்தை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அரசியல் நிலை, பொருளாதார நிலை, மேலாண்மை ஆகியவை மிக முக்கியமான ஒன்று. காலத்திற்கு தகுந்தாற்போல் உள்ள பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை பற்றியும் தெளிவாக இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த மானுடவியலோடு தொடர்புடைய பாடங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு மானுடவியல் மக்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கு ஆற்றுகிறது. இந்த மானுடவியலாளர்களுக்கு பல்வேறு கிளைகளும் அறிவியல் துறைகளும் சேர்ந்து அவர்களோடு உறுதுணையாக செயல்பட்டால் இந்த மானுடவியல்
இன்னும் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இதனுடைய நோக்கம், இந்த மானுடவியலின் நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு, ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு, ஒரு கலாச்சார முன்னேற்றத்திற்கு இந்த ஆய்வு ஒரு படிக்கல்லாக அமையும். இந்த ஆய்வின் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு இது உறுதுணையாக அமையும். ஆகையால் இந்த மானுடவியல் பற்றி, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக இந்த மானுடவியல் படிப்பதன் மூலமாக மனிதனுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உள்ள பல்வேறு வளர்ச்சிகள், படிநிலைகள் ஆகியவற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட இனத்தை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், செயல்பாடுகளையும், பழக்க வழக்கங்களையும் ஒன்று விடாமல் பதிவு செய்வது இந்த மானுடவியல். அவ்வாறு பதிவு செய்வதற்கு அந்த மானுடவியலாளர்களுக்கு துணை நிற்பவர்கள் பல்வேறு துறையினர். இதற்கு அரசாங்கமும், பொருளாதார நிறுவனமும் மற்றும் பல்வேறு நிறுவனங்களும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்றன. அவ்வாறு உறுதுணையாக இருப்பதால் தான் அவர்களால் சிறப்பாக தங்களுடைய ஆய்வை செய்ய முடிகிறது. அந்த ஆய்வு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் இனி வரக்கூடிய மனித இனத்திற்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஆகையால் இந்த பாடத்தில் சமூக கலாச்சார மானுடவியல் முக்கியமான நோக்கம் என்ன, அதனுடைய கிளைகள் என்ன, அந்த கிளைகளுடைய முக்கியமான பங்கு, இந்த மானுடவியலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த கிளைகள் எவ்வாறு உறுதுணையாக இணைந்து செயல்பட்டன என்பதை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இவ்வாறு மானுடவியல் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு கருவியாக அமைந்துள்ளது. ஆகையால் மானுடவியல் என்பது தனி மனிதனை பற்றி மட்டும் அல்லாமல் சமுதாயத்தை பற்றியும், சமூகத்தை பற்றியும், கலாச்சாரத்தை பற்றியும் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. இந்த மானுடவியல் வரலாற்று நோக்கில் பார்த்தோம் என்றால், வரலாறு இந்த மானுடவியலுக்கு மிக்க உறுதுணையாக செயல்படுகிறது. வரலாற்றில் நடக்குகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மானுடவியலுக்கு மிகவும் உறுதுணையாக தங்களுடைய ஆய்வை செய்வதற்கு பங்கு ஆற்றுகிறது. மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய செயல்முறைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகிய அனைத்தும் வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் வரலாறு மானுடவியலாளர்கள் ஆய்வை செய்வதற்கு பெரும் பங்கு ஆற்றுகிறது. அடுத்தபடியாக பொருளாதாரம் மக்களுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிக்கின்றது. அவ்வாறு நிர்ணயம் செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய தொழில், என்னென்ன தொழில்களை மக்கள் செய்கின்றனர், அந்த தொழில் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்கிறது, எந்த இடத்தில் எந்த தொழிலை செய்கின்றனர் ஆகியவற்றை பற்றியும் புரிந்து கொண்டு மானுடவியலாளர்கள் செயல்படுவதால் மக்கள் தங்களுடைய செயல்முறைகளை மாற்றி காலத்திற்கு தகுந்தாற்போல் முன்னேறுவதற்கு உறுதுணையாக அமைகிறது. இறுதியாக இந்த மானுடவியல் மனிதனுடைய இனத்தை பற்றி மட்டும் ஆய்வு செய்யாமல் தற்காலத்தில் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான பல்வேறு வழிமுறைகளை
காட்டுகிறது. ஆகையால் இந்த மானுடவியல் பல்வேறு துறைகளுடன் எவ்வாறு தொடர்புள்ளது என்பதை பற்றி இந்த வகுப்பில் தெளிவாக புரிந்து கொண்டோம். மேலும் அடுத்த காலகட்டங்களில் மானுடவியலோடு தொடர்புடைய மற்ற இயல்கள் அவை எவ்வாறு மானுடவியலுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை பற்றி அடுத்த நிலையில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய பாடத்திட்டத்தின் கீழ் மானுடவியல் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, சமூகம் என்றால் என்ன, கலாச்சாரம் என்றால் என்ன, சமூக மானுடவியல் மற்றும் கலாச்சார மானுடவியல் இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டோம். அடுத்தபடியாக இந்த சமூக மானுடவியலும் கலாச்சார மானுடவியலும் பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு வளர்ந்தன என்பதை பற்றியும் புரிந்து கொண்டோம். கலாச்சார மானுடவியலை பற்றியும் தெரிந்து கொள்ளும் போது பல்வேறு நூற்றாண்டுகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன. நாம் முன்பே கூறியபடி முதலில் சமூக மானுடவியல் பிரான்சிலும் பிரிட்டனிலும் நடைபெற்றது. கலாச்சார மானுடவியல் முதலில் அமெரிக்காவில் ஏற்பட்டது. இவ்வாறு பல்வேறு காலகட்டங்களில் எவ்வாறு இந்த சமூக மானுடவியலும் கலாச்சார மானுடவியலும் முன்னேறி வந்தது என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த மானுடவியல் கலாச்சார மானுடவியலும் சமூக மானுடவியலும் பல்வேறு கிளை சப்ஜெக்டுடன் இணைந்து எவ்வாறு செயல்பட்டு இந்த மனித இனத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை பற்றியும் தெளிவாக புரிந்து கொண்டோம். இதனோடு இந்த சமுதாயத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, அரசியலிற்கு இந்த மானுடவியலாளர்களின் பங்கு மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது. இவர்கள் அனைவரின் உறுதுணையுடன் மட்டுமே மனித வரலாற்றை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மானுடவியல் மிக முக்கியமான ஒரு பாடத்திட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி இந்த வகுப்பில் நாம் மானுடவியலை பற்றி மிக தெளிவாக புரிந்திருக்கும். இனி அடுத்துள்ள காலகட்டங்களில் இந்த மானுடவியல் படிப்பு மனிதனுக்கு, மனித முன்னேற்றத்திற்கு, அடுத்த நிலையை அடைவதற்கு இது மிகவும் பயனுள்ளதாகும் என்று நம்பப்படுகிறது. ஆகையால் தான் இந்த மானுடவியலின் முக்கியத்துவம் அதிகமாக நிலைநாட்டப்படுகிறது. ஒரு சமூகம் முன்னேறினால்தான் ஒரு நாடு முன்னேறும். அந்த சமூகத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளை தெளிவாக புரிந்து கொண்டு அதை நம் ஆய்வு செய்து தெளிவுபடுத்தினால் மட்டுமே வரக்கூடிய காலகட்டங்களில் மனிதனுடைய பழமையான பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள், பண்பாடுகள் ஆகியவற்றை புரிந்து கொண்டு எதை பின்பற்ற வேண்டும், எதை நாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் முன்னேற்பாடாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக புரிய முடியும். ஆகையால் இந்த மானுடவியலில் சமூகத்தின் பங்கும் சமுதாயத்தின் பங்கும் மிக முக்கியமானது மற்றும் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு ஒரு தனி மனிதனால் மட்டுமே முடியாது. ஆகையால் பல்வேறு கிளைகளும் இதனோடு இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த மானுடவியல் பற்றிய அறிவு அனைவரையும் சென்றடையும். ஆகையால் இந்த மானுடவியலில் சமுதாயத்தின் பங்கு, சமூகத்தின் பங்கு மிக முக்கியமானது மற்றும்
மானுடவியலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சமயம், சமுதாயம், கலாச்சாரத்தை பற்றி மட்டும் ஆய்வை மேற்கொள்ளாமல் உலகத்தில் உள்ள அனைத்து தர மக்களை பற்றியும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றனர். இது மிகவும் போற்றுதலுக்குரியது. இதன் மூலம் வருங்காலத்தில் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு உறுதுணையாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகையால் இந்த மானுடவியல் முக்கியத்துவத்தை அனைவரும் புரிந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களும் இதற்கு உறுதுணையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானுடவியல் இந்த முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகளை அனைவரும் புரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்வதற்கு ஒத்துழைப்பும் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு மானுடவியல் பல்வேறு காலகட்டங்களில் மக்களுடைய தரத்தை, முன்னேற்றத்தை, பண்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக அமைகிறது என்பதில் ஐயமில்லை. ஆகையால் இந்த சமயமும், சமூகமும், பொருளாதாரமும், மற்ற துறைகளும் இந்த மானுடவியலுக்கு உறுதுணையாக அமைந்து அவர்கள் ஆய்வு செய்வதில் அக்கறையும் காட்டி உறுதுணையாக இருந்தால் நாம் நம்முடைய மனித இனத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக அமையும். இந்த சமுதாயம், சமூகம் அனைத்திலும் நாம் ஒரு அங்கத்தினர். நம்மளுடைய பங்கு இதில் மிக மிக முக்கியம். மானுடவியலாளர்கள் ஆய்வு செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்து மானுடவியல் துறைக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் அனைவரும் உள்ளோம். ஆகையால் சமுதாயம், சமூகம் ஆகிய அனைத்திலும் மானுடவியலாளர்களினுடைய பங்கு மிகவும் போற்றுதலுக்கு உரியது. இந்த வகுப்பின் மூலம் அதனோடு தொடர்புடைய பல்வேறு கிளைகளை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இந்த மானுடவியல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பதில் எந்த ஐயமும் இல்லை. முக்கியமாக பல்வேறு காலகட்டங்களில், பல்வேறு நூற்றாண்டுகளில் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய முன்னேற்றங்களை பற்றி புரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கும், பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கும், அடுத்தபடியாக தன்னுடைய ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் இவை மிக உறுதுணையாக அமையும். ஆகையால் இந்த மானுடவியலுடைய தொடர்புடைய மற்ற அனைத்து பாடங்களும் மிக முக்கியமாக செயலாற்றுவதால் மனிதனுடைய இனத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு மானுடவியல் மக்களோடு தொடர்புடைய ஒன்று. மக்களுடைய அன்றாட நிகழ்ச்சிகளை பதிவு செய்யக்கூடிய ஒன்று இந்த மானுடவியல். மனிதனுடைய அன்றாட நிகழ்ச்சிகளை பதிவு செய்தோடு மட்டுமல்லாமல் இந்த பதிவு வருங்கால சந்ததியினருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தில் மனிதனுடைய தனி மனிதனுடைய முன்னேற்றத்தை விட அறிவியல் முன்னேற்றம் மிக அதிவேகமாக செல்கிறது. அறிவியல் முன்னேற்றத்தின் மூலமாக மனிதன் தான் நினைத்தவற்றை செயல்படுத்த முடிகிறது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான சில செயல்பாடுகளை மேற்கொண்டால் மட்டுமே மனித இனம் முன்னேறும், வளரும். இல்லை என்றால் நம் மனித இயந்திரத்தின் பின்னால் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் இந்த மானுடவியல் மேலாண்மை மிக முக்கியமான ஒன்று.